டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் மதன் அறிவழகன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் தான் தீர்த்து வச்சேன். சீஸ்ஃபயர் அறிவிக்க வச்சதும் நான் தான். வர்த்தகத்தை முன் வச்சு உங்ககிட்ட நான் தொடர்ந்து வர்த்தகம் செய்யணும்னா இதை நீங்கள் நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு நான் தான் சொன்னேன்னு சொல்லி ட்ரம்ப் பேசுனது ஏற்கனவே சர்ச்சையாச்சு. அது மோடியின் மீதான விமர்சனமாக மாறிச்சு. இந்தியா அமெரிக்கா அப்பர் ஹேண்டில் டீல் பண்ணுது அப்படின்ற விஷயம். இப்போ அதை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் ஆப்பிள் நிறுவனத்தோட சிஓ கிட்ட இந்தியாவில் போய் நீ ஏன் உற்பத்தி பண்ணுற, இந்தியாவில ஏன் முதலீடு பண்ணுற, நீ அமெரிக்காலே பண்ணி இந்தியாவில் பண்ண வேணா, அதிக வரி விதிக்கிற நாட்டில் இந்தியாவும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது மீண்டும் ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்குது. இதுல கூடுதலா பாஜகவை சேர்ந்த கங்கனா ரணாவத் எம்பி அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ட்ரம்ப் எதிர்த்து. நீ எல்லாம் ஒரு ஆளு கிடையாது, மோடி தான், அவர் தான் எல்லாத்தையும் விட சிறந்தவர், அவர் தான் பெரிய தலைவர்ன்ற மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியோட தலைவர் ஜேபி நட்டா அவரு கேட்டதன் அடிப்படையில் நான் இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி அதுக்கு அந்த ட்விட்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்படி ஒரு பதில் ட்விட்டை போட்டிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, முதல்ல கங்கனா ரணாவத் ஒரு பெரிய ஆளு கிடையாது. அவங்க இது ஒரு தோல்வி அடைந்த ஒரு நடிகை. சினிமாவில் தொடர்ந்து அவங்களுடைய படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு வந்தது. அப்போ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று வேணும் இல்லையா? அதுக்கு மதவாதத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அதை பிரச்சாரம் பண்ண வச்சு அதை கவனத்தை ஈர்க்க வச்சு அதன் மூலமாக தன்னுடைய படங்களை விற்பனை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதில் நடக்கலை. இயல்பாக ஒரு சங்கியாகவும் இருந்ததுனால பிஜேபிக்காரங்களும் அவங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. நடிகை அப்படிங்கிறதுனால அது அவங்க பேசுகிறதெல்லாம் ஊடகங்கள் அன்றாடம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சமூக ஊடகங்கள் அதிகமாக ஷேர் ஆகுது. அப்படின்னோடனே பெரிய லீடர் கிடைச்சிட்டாங்க நமக்கு. சகட்டு மேனிக்கு பொய்களை பேசுகிறாங்க, அரை உண்மைகளை பேசுகிறாங்க, அல்லது பாகிஸ்தான் வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு, இதெல்லாம் இப்படி ஒரு நடிகை நமக்கு கிடைச்சிருக்கிறாங்களே, ஒரு லீடர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க அப்படியே பொத்தனாப்பத்திக்கிட்டு வந்துட்டாங்க. அதன் பரிசு தான் அவங்களுக்கு எம்பி பதவி அப்படிங்கிறதெல்லாம். அந்த எம்பி பதவி கிடைச்சி அவங்க இமாச்சல் பிரதேசில இருந்து காஷ்மீர் வரும்போதே ஒரு அடி வாங்கிட்டு தான் வந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம சகட்டு மின்னைக்கு எல்லாரையும் பேசக்கூடியது. இப்போ மோடிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக யாரு என்ன போராட்டம் நடத்தினாலும் சரி, அல்லது பிரச்சாரம் செஞ்சாலும் சரி, சகட்டு மின்னைக்கு அது பேசுறது. அப்போ இந்த விவசாயிகள் போராட்டத்தில் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போராடக்கூடிய மக்களை காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வெளிநாட்டில இருந்து அவங்களுக்கு பணம் வருது, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்திய அரசுக்கு எதிராக சதி பண்றாங்க. இது விவசாயிகள் அவங்களுக்கு எதிராக சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்த போது அதை தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அவங்க போராடுறாங்க. குறைந்தபட்ச விலை நிர்ணயம் உரிமை தான் அது போராடி பெற்ற உரிமை. அதை பறிக்கிறார் மோடி. யாருக்காக? அதானிக்காக. அதுல தீவிரவாதி அப்படின்னு சொல்லி சொந்த நாட்டு மக்களை, கிட்டத்தட்ட அவங்க பஞ்சாப், ஹரியானா முழுக்க இருக்கக்கூடிய மக்களை தீவிரவாதின்னு சொன்னாங்க. சாஹிம்பாத் தீவிரவாதிகள் இருக்காங்க முஸ்லிம்கள், அது போலதான் இவங்களும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ரொம்ப கடுமையாக பேசினாங்க. அதில் அந்த ஒரு பெண் அதிகாரி, எங்க அம்மா அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க, அவங்களுக்கு தீவிரவாதின்னு சொல்லுவியா? ராணுவ அதிகாரிகள். ஆமா, அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவ அதிகாரி அவங்க விமான நிலையத்தில் காவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி அடிச்சாங்க. என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியல. எல்லையில் ராணுவத்தையும் விட்டு கொடுக்க முடியல, கங்கனா ரணாவத்தையும் விட்டு கொடுக்க முடியல. இப்படி அந்த அம்மா அப்பப்போ பேசி உதவாங்கக்கூடிய ஆள் தான். இந்த முறை தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ எடப்பாடி அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்து இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அதைத்தான் எதுவுமே பண்ணல. அதைத்தான் மோடி அவர்கள் ட்ரம்ப் பக்கத்துல இருந்து பண்ணுவார். பத்திரிகையாளர் சந்திப்பு, மோடி கிட்ட கேள்வி கேட்கறாங்க, ஆங்கிலத்துல கேள்வி கேட்கறாங்க, அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒன்றும் புரியல. யாராவது பக்கத்துல ஆட்கள் இருந்தாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. எப்பவுமே பக்கத்துல 2 பேரை உதவியாளர் வச்சிருப்பார். அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷை அமெரிக்காவில் உள்ள ஒருத்தர் இந்தியன் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இந்தியன் இங்கிலீஷ்ல இருந்து ஒருத்தர் அவருக்கு குஜராத்தில டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு பதில் சொல்லுவார். அப்படித்தான் அவருடைய, நம்ம ஒன்றும் குறை சொல்லலை, அவருக்கு ஆங்கிலம் தெரியலங்கிறத நம்ம குறை சொல்லலை. எடப்பாடிக்கு அவங்களோட வழக்குகள்லாம் இவங்க கையில இருக்குது, அதனால ஒரு கட்டுப்பட்ட வேண்டிய நிலைமை. அதானியோடைய வழக்குகள் எல்லாம் ட்ரம்ப் கையில இருக்குது. இப்போ இந்தியாங்கிறது என்னது? அதானி. இந்துத்துவங்கிறது என்னது? அதானி. இந்திய தேசங்கிறது என்னது? அதானி. தேசப்பட்டுங்கிறது என்னது? அதானி. அவ்வளவுதான். நீங்க அவங்களுடைய வழக்குகளை கையில வச்சு எடப்பாடியை மிரட்டி அதிமுக அதனுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வராங்க இல்லையா? எப்படி ஒரு கேஸை போட்டு அவனுடைய சம்மந்தியை லாக் பண்ணி 40,000 கோடி ரூபாய் அவங்க சுருட்டி இருக்கிறாங்க அப்படின்றத பிடிச்சு இப்போ வா பேச அப்படின்னு சொல்லி இரட்டலை சின்னத்தை முடைக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸை போட்டு அதை வச்சு ஒரு டீல் ஒன்று பேசி அவரை கொண்டு வராங்க இல்லையா? இது போல அதானி மேல உங்களுக்கு வழக்கு இருக்குது. அவரை கைது செய்யலாம் அமெரிக்க சட்டத்தின்படி. ஏன்னா அவங்க கடன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க சட்டத்தின்படி அவர் அதை நீங்க லஞ்சம்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. நீ அந்த பணத்தெல்லாம் வாங்கி லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு, நிறைய மோசடி பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
கைது வாரண்ட் பிறப்பிச்சாச்சு. ஓகே. ஆமா, இன்டர்போல் வச்சு ஒரு அரெஸ்ட் பண்ணலாம், அவருடைய தொழில்களை முடக்கலாம். அமெரிக்காவின் செல்வாக்குங்கிறது உலகளாவியது. அதிகபட்சம் நீங்க வந்து ரஷ்யா கிட்டயோ சிரியா கிட்டயோ ஈரான் கிட்டயோ சொல்ல முடியாது. ஆனா பிற நாடுகள்ல எல்லாம் அமெரிக்கா சொன்னா பொருளாதாரத்திலே வச்சு. ஆனா மோடி தானே விஸ்வகுரு, அவரு அப்படித்தானே ப்ரொமோட் செய்யப்படுறாரு. G20 மாநாடுலாம் அவர் தலைமையில் நடக்குது. இங்க சங்கர மடம்னு ஒண்ணு இருக்குது, அங்க போனீங்கன்னா லோக குரும்பாங்க. லோகத்துல யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க. அது ஒரு சாதி சங்கம், ஐயர் சாதி சங்கம், அவங்க லோக குருன்றாங்க. லோக குருன்னா அவர் லோக குரு அவரு, நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அவரை லோக குருன்னு? இல்ல உங்க அப்பா அம்மா ஏத்துக்கிட்டாங்களா, உங்க சொந்த பந்தம் ஏத்துக்கிட்டாலும் எந்த அரசியல் கட்சி அவர் லோக குருவா ஏத்துக்கிச்சு? இல்ல மோடி வந்த பிறகுதான் சர்வதேச நாடுகள் மத்தியில இந்தியா வந்து ஒரு தலைமை வந்து பாக்குற ஒரு விஷயம். இல்ல தலை நிமிர்ந்து எங்க பாக்குது, எந்த இண்டெக்ஸ்ல ஒரு மேல கொண்டு வந்திருக்கிறார்? இப்போ சர்வதேச நாடுகள் ஒருத்தர் மதிக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. இந்த நாட்டின் தலைவரை வைத்துக்கொண்டு நாம எப்படி சம்பாதிக்கலாம், அங்க உள்ள கணக்கு இருக்குது, அரசியல் கணக்கு. நமக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் கொண்டு வரலாம், பல வகையில அவங்க வந்து அது ரொம்ப முக்கியமானது. அவ்வளவுதான், அது அதை தாண்டி அதுல ஒண்ணும் இல்லை. நீ மோடி இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாரு, அமித்ஷா இருந்தாரு, அல்லது வந்து அரவிந்த் இருந்தாரு, அல்லது மதன் அறிவியல் யார் இருந்தாலும் சரி அந்த மரியாதையை கொடுப்பாங்க. ஆனா ஒரிஜினல் மரியாதைன்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய சாதனைகள். சொந்த முறையில இந்த நாட்டை ஒரு முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறாருங்க. தொழில் துறையில டெவலப் பண்ணியிருக்கிறாரு, டெக்னாலஜிக்கலா மேல கொண்டு வந்திருக்கிறாரு, நவீன தொழில்நுட்பத்தை அங்க வந்து விதைச்சிருக்கிறாரு, அதன் மூலமாக தொழில் வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாரு, உள்கட்டமைப்புகளை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறாரு, போக்குவரத்து விமான போக்குவரத்தை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாரு, ரயில்வேயை நவீனப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ நான் அந்த சொல்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபெயில். இந்தியன் ரயில்வேங்கிறது ஆக மோசமா மாறி போச்சு. பார்க்குறோம் அங்கங்க விபத்து, சின்ன சின்ன காரணங்களால் விபத்து. நட்டு இல்லை, போல்டு இல்லை, தேஞ்சு போச்சு, விளக்கு எரியலை. எது இந்த பச்சை விளக்குக்கு பதிலாக சிவப்பு விளக்கு எரியுது, சிவப்பு விளக்கு பதிலாக பச்சை விளக்கு எரியுது. இன்னொன்று எதிரெதிரே விமானங்கள், எதிரெதிரே வந்து ரயில்கள் வர்றதை வந்து காட்டுவதற்கான கருவிகள் பொருத்திருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆமா, அதுவும் ஒர்க் ஆகல. இப்படி வந்து இன்னொன்னு இந்தியன் ரயில்வேங்கிறது பெரிய அளவு நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. அந்த நஷ்ட கணக்கை தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரயில்வே பட்ஜெட்டுங்கிறது தனியா ஒன்று இருந்தது, அதையே இழுத்து மூடிட்டு மொத்த பட்ஜெட்டோட சேர்த்துட்டாங்க. அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. இப்போ அந்த அளவுக்கு வந்து எதுலேயுமே திறனை காட்டல. நஷ்டத்துல இயங்கிறத லாபத்தை கொண்டு வரணும்ல, அப்படிதான் நம்ம பரிசீலிப்போம். நான் வந்து அரவிந்த் நடத்துகிற ஒரு கம்பெனியை நான் வாங்குறேன், விலைக்கு வாங்குறேன், நீங்கள் நஷ்டத்தில் நடத்திட்டு இருக்கிறீங்க, நான் லாபத்தில் நடத்துகிறேன்னா இவர் சூப்பருங்கன்னு சொல்லலாம் இல்லையா? நீங்கள் வந்து லாபத்தில் நடத்திட்டு இருக்கிறத நான் நஷ்டத்தில் நடத்துகிறேன்னா இதில் என்ன சூப்பர் இருக்குது, இதில் என்ன சூப்பர் இருக்குதுன்னு கேட்குறேன். அப்போ எந்த நாடுமே இவர் ஒரிஜினலாக மதிச்சதில்லை. ஆக்சுவலாக ட்ரம்ப் போன முறை மதிச்சதுக்கும் இந்த முறை மதிச்சதுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு இவரை கூப்பிடலை. ஐயா கூப்பிடுங்க, மோடியை கூப்பிடுங்கன்னு ஒரு வெள்ளை மாளிகைக்கு முன்னாடி மோடியோட விசுவாசிகள் பேனர் பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாங்களா இல்லையா? கூப்பிடவே இல்லையே கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் அவரை எந்த வகையிலையும் சந்திச்சு பேசுறதுக்கு ஒரு தயாரா இல்லை. அதானியோட வழக்கு இருக்குது, எப்படியாவது போகணும் அப்படின்னு இவராக தானே போனாரு, அமெரிக்காவுக்கு போனாரு. மதிச்சாங்களாங்க? எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க, அவருக்கு பதில் தெரியல, முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ட்ரம்ப் வந்து அதை கிண்டல் பண்றாருல்ல. ஒரு அதிபரை, எந்த நாட்டு அதிபரா அப்படி பண்ணியிருக்கிறாங்களா? இந்தியா வந்து ரொம்ப மிக முக்கியமான கூட்டாளி அமெரிக்காவுக்கு. எந்த வகையில? சீனாவுக்கு எதிராக ஒரு சர்வதேச வியூகம் ஒன்று இருக்குது. எதிர்காலத்துல அவன் ஒரு பெரிய வல்லரசா வந்து நிற்பான், தனக்கு போட்டியா அச்சுறுத்தலா வந்து நிற்பான். தனி ஒரு நாடாக சீனாவை வீழ்த்த முடியாது, இப்பவும் வீழ்த்த முடியாது. அப்போ அதுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும். அந்த பக்கம் ஜப்பான் இருக்குது, இந்த பக்கம் இந்தியா வேணும். இப்படி பாகிஸ்தான் முன்னாடி வச்சிருந்தா பாகிஸ்தான் சீனா தூக்கிருச்சு, ஈரானை சீனா தூக்கிருச்சு, மத்திய கிழக்கு முழுக்க சீனாவுடைய ஆதரவா மாறிடுச்சு. வணிக ரீதியாக அவன் பட்டு சாலை அப்படின்னு ஒன்று போட்டு ஐரோப்பா முழுக்க இணைச்சிட்டான். உலகின் மிகப்பெரிய வர்த்தக சாலை அது. அது அந்த காலத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய தொடர்ச்சி நவீன வடிவமாக மாற்றி அவங்க கொண்டு வந்துட்டாங்கல்ல. அவன் பயப்படுறான், சீனாவை பார்த்து நம்மளை பார்த்து கேவலப்படுத்துறான், கிண்டல் பண்றான். ஒரு நாட்டின் ஒரு சடங்குக்காக கூட ஒரு மரியாதை கொடுக்கணும்ன்றாருல. இல்லை இப்போ இது ஓகே, ஆனா கங்கனா ரணாவத் வந்து அவங்களுக்கு ஒரு அபிமானம் இருக்குது மோடி மேல. அந்த அடிப்படையில் அப்படி ஒரு ட்வீட்டை போடுறாங்க, ட்ரம்ப்பை குறைவா பேசி, இல்லை ட்ரம்ப்புக்கும் மேலானவர் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறாங்க. அதுக்கு ஏன் பாஜகவோட தலைவர் JP நட்டா வந்து அப்படி ஒரு ட்வீட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்? அதுல என்ன ஆயிரப்போகுது? அவர் தான் ஒரிஜினல் ஓனரு, அவர் தான் உலகத்தை ஆளக்கூடியவர், அவர் தான் விஸ்வகுரு. ட்ரம்ப் இருக்கிற இடத்துல பைடன் இருந்தாலும் சரி, ஒபாமா இருந்தாலும் சரி, அவங்க தான் விஸ்வகுரு. அமெரிக்கா தான் இன்னைக்கு உலகத்தை ஆளுது. இல்லைங்க, இவங்க கட்சியோட ஒரு பிரதமர் இவரு, அதுக்காக இவங்க ஜால்ரா போடலாம். அவரு வந்து அமெரிக்காவோட பிரச்சனை ட்ரம்ப்புக்கும் மோடிக்குன்னு வரும்போது நீங்க எந்த பக்கம் நிக்கிறது? இப்போ ட்ரம்ப் தான் வந்து பாஜக கட்சி தலைவரா, அவங்க தான் இயக்குறாரு பாஜக.
ஆமாம், நீ கார்பரேட்டுகளின் உலக தலைமைப்பீடு அமெரிக்கா தானே. டாலரில் தானேங்க உலக வர்த்தகம் இயங்குது. இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார தலைன்னு ஒன்று வீசிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நம்மகிட்ட சொந்த டெக்னாலஜியே கிடையாது. விமானம் தயாரிக்கிற டெக்னாலஜி இருக்குது நம்மகிட்ட. அவரு பிரதமர் அவரோட உரையிலே சொன்னாருங்க, சொந்த நாட்டு நம்மளோட சொந்த உற்பத்தி வந்து இன்னைக்கு உலக அளவில் ஜெயிச்சிருக்குது. அது என்ன உற்பத்தி நம்ம செஞ்சுட்டோம்? சொந்த அளவில் செஞ்சுட்டோம். என்ன உற்பத்தி செஞ்சுட்டோம்? எந்த டெக்னாலஜி? நம்ம சொந்த டெக்னாலஜி, நம்ம உருவாக்கின டெக்னாலஜி. இவங்க அந்த காலத்துல விமானம் விட்டோம், அந்த காலத்துல நாங்கள் வந்து அது பண்ணோம், இது பண்ணோம், சர்ஜிக்கல் பண்ணோம், வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம், அதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஏதாவது அப்படி ஒன்று இருக்குதா நடைமுறையில்? நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்? அந்த அறிவு இந்த சமூகத்துக்கு கிடைக்காமலே பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து நவீன தொழில்நுட்பம் சார்ந்த அதிக சம்பளம் தரக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் யார் போறா? ஐஐடிக்குள்ள யார் போறா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர், குறிப்பிட்ட சமூகம், பார்ப்பனர்கள், ஐயங்கார் இன்ஸ்டியூட் இப்படிதானே நம்ம கிண்டல் பண்றோம். அப்ப அதுக்குள்ள யார் போனா சரியா இருக்கும்? எல்லா தரப்பு உற்பத்தி சாதனங்களை கையாளக்கூடிய சமூகங்கள் இருந்து போனாதான் அது வரும். அப்படிதானே? ஓகே, கரெக்ட் தான். அவங்க போனாதானே அங்க வரும். அவர்கள் அங்க உள்ளே போக முடியலையே. ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி மீனா கந்தசாமின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, பேராசிரியர். அவங்க சொல்றாங்க, நான் 100க்கு மேற்பட்ட பேப்பர்களை வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன். எனக்கு இணையாக அவங்க தான் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் நான் பிராமின் சமூகத்திலிருந்து ஒரே ஒரு பேராசிரியர். இத்தனை பார்ப்பனர்கள் இருக்கிறாங்கல்ல, ஐயங்கார், அந்த இது என்னெல்லாமோ அவங்க பின்னணி சொல்றாங்கல்ல, அவங்க எத்தனை பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இந்திய சமூகத்துக்கு தேவையான நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை இவங்க என்ன உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது உருவாக்கி இருக்கிறாங்களா? கேலண்டர் போடுறாங்க, இது நம்ம சமஸ்கிருதத்துல கேலண்டர் போடுறது, இதெல்லாம் இவங்க இப்போ ஐஐடி செய்ய வேண்டிய வேலையா? இதெல்லாம் எந்த வகை? அதான் சொல்றேன், நீங்க நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்கனவே தொழில்நுட்பத்தோடு பிணைந்திருக்கிற சமூகங்களில் இருந்து, நான் சமூகங்கிறது சாதின்னு சொல்லலை, நபர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க வரணும்ல. நீங்க மருத்துவத்துறைக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சாதாரணமா பாருங்க, இப்போ ஒரு கறி வெட்டுறவர்கிட்ட அவன் வந்து கிட்னி எது படம் வரைந்து பாகம் குறின்னு அவன் குறிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் கிட்னியை அறுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, உண்மையா இல்லையா? நீ ஆட்டுக்கு கறி வெட்டுற கடையில நான் அவன் அறிவாளி திறமசாலின்னு சொல்லுவேன், நடைமுறையில் இருக்கிறவன்னு சொல்றேன். நீங்க வந்து ஒரு தவளையை வெட்டி பாகங்களை குறி, இது வந்து இதுல சயின்ஸ் குரூப் போனீங்க சொன்னா ஜுவாலஜில இருக்குது இல்லையா? இவன் அன்றாடம் தவளையையும் ஓனானையும் பல்லியும் பிடிச்சு ஆபரேஷன் பண்றான். நடக்குதா இல்லையா? சின்ன வயசுல நம்மளாம் செஞ்சிருக்கோமா இல்லையா? அவன் தொடக்கூட மாட்டான். விலங்குகளை பராமரிக்கிறதுல அவனுக்கு ஏதாவது நாலேஜ் உண்டா? ஆனா எல்லா துறைகள்லயும் அவர்கள் தான் உச்சத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன அறிவு இருக்கோ இவங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு, இந்த சமூகத்தின் அறிவுகளை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் அறிவாற்றலாக அதை மாற்றுவதற்கான திறன் என்ன இவங்ககிட்ட இருக்கும்? இவங்க ஏன் இதெல்லாம் செய்ய முடியலன்னா, அது செய்வதற்கு தகுதியான நபர்கள் மேல போவே இல்லை, போக விடாமலே வச்சிருக்கிறாங்க. எங்க இருந்து நம்ம வந்து அமெரிக்காவை பகைச்சிக்கிறது? சிரியா ஃபைட் பண்ணுதுங்க, சிரியா ஃபைட் பண்ணுது. ரவுடி நாடுன்னு அமெரிக்கா, இதே போன முறை ட்ரம்ப் வரும்போது சொன்னார், சிரியா ரவுடி நாடு, வடகொரியா ரவுடி நாடு அப்படின்னா. வடகொரியா சொந்த தொழில்நுட்பம் வச்சிருக்கிறாங்க, ராக்கெட் வச்சிருக்கிறான் சொந்தமா. ஓகே, இப்போ நமக்குங்க இப்போ இந்த ஐஐடியில் படிச்சு வந்தவங்கள ராக்கெட் தயாரிச்சாங்க. மீனவ சமூகத்தில் வந்து அப்துல் கலாம்லாம் ராக்கெட் தயாரிச்சாரு, அப்படிதானே? இப்போ நீங்கள் இப்போ 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 இந்த ராக்கெட்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் சாமானிய பின்னணி கொண்ட குடும்பங்கள் இருந்தவங்க தான் தலைவராக இருக்கிறாங்க. இல்லை, இந்த சொந்த உற்பத்தி இல்லை, இந்த மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பஞ்ச் டயலாக் தான். அதை தாண்டி ஒரு வளர்ச்சி இல்லைன்றது ஏற்கனவே இருக்கிற விமர்சனங்கள். ஆனால் இவங்களோட ஆளுமையை விட்டு கொடுத்து என்றைக்குமே இவங்க அப்படி, இவங்களுக்கு எப்போவுமே ஆளுமை இருந்தது இல்லைங்க. இல்லைங்க, இப்போ கங்கனா ரனாவத்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து ஜனநாயகம் வந்து அதிகபட்சமாக இருக்குது, சர்வாதிகாரம் வந்து நிறுவப்படணும் இப்படின்லாம் பேசுனாங்க. இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க வந்து எதுக்கு நட்டா சொன்னோடனே அதை இல்லை, நீ சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்தணுன்றீங்கல்ல, எதுக்கு? இல்லை, அதன் மூலமாக மக்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படின்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறீங்களா? ஒரு கட்சிங்க, இப்போ நீங்கள் சாதி சங்கம் கூட எடுத்துக்கங்க. பாமகன்னு ஒரு கட்சி இருக்குது, வன்னியர் சங்கம் ஒன்று இருக்குது. எதை சொல்லி ஆரம்பித்தா, எதை சொல்லி வேலை செஞ்சாங்க? வன்னியர்களுடைய முன்னேற்றம் இல்லையா? இது மாதிரி நாடார் சங்கம் இருக்குது, நாயுடு சங்கம் இருக்குது, பறையர் சங்கம் இருக்குது, தேவேந்திர வேளாளர் சங்கம் இருக்குது. எல்லாருமே என்ன சொல்லி ஆரம்பிக்கிறான்? தன்னுடைய சொந்த மக்களின் முன்னேற்றத்துக்காக நான் பாடுபடுறோம். அதில் அவன் போய் சொல்லலாம், ஏமாத்தலாம், ஃப்ராட் பண்ணிக்கலாம், என்னவோ. ஆனால் அதை சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்குறான்ல. நீ இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லி வந்தல்ல, இந்துக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவோன்னு என்னைக்காவது பேசியிருக்கிறானா? என்னைக்காவது ஒரு வார்த்தை?
இந்துக்களோட பாதுகாப்பா வாழ்றதுக்கு வேணா பேசுவோம். பாதுகாப்பு மண்ணாங்கட்டிங்க. முன்னேறதுக்கு என்ன இங்க பெரும்பான்மை மக்கள் நான் பிராமின்ஸ் 97% இருக்கிறாங்க. நான் பிராமின்ஸுடைய முன்னேற்றத்துக்கு நீ என்ன திட்டம் வச்சிருக்கிற? இடபிள்யூஎஸ் திட்டம் தானே நீ கொண்டு வந்த. எங்க கொள்கை அடிப்படையில், இந்தியாவிலேயே கொள்கை அடிப்படையில் இடஒதுக்கீடை எதிர்க்கக்கூடிய கட்சி பிஜேபி. இந்துக்கள் பெரிய அளவில் முன்னேறினது அப்படின்னு சொன்னா எது மூலமா முன்னேறி இருக்கிறாங்க? ரிசர்வேஷன். அப்படித்தானே அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஐஐடி உள்ள போக முடியாத காரணம் ரிசர்வேஷன் இல்லை. ஆமா. அப்ப கல்வி, பொருளாதாரம், சுயதொழில், இது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இடஒதுக்கீடை கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி. இந்துக்களுக்கு எதிரானது தானே இது. நீ அப்படி இந்துக்களின் முன்னேற்றத்துக்காக நீ என்ன செஞ்சிட்டீங்க? மோடியை பொறுத்த வரைக்குங்க அவர் திறமசாலிலாம் கிடையாது, எல்லாமே பில்டப். நீ காந்திங்க அவர் வந்து நீ ஒரு சம்பவம் சொல்ற, இந்தியா பாகிஸ்தான் பிரியுது, எல்லையில மிகப்பெரிய மதக்கலவரம். எங்க அந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான், இந்த பக்கம் மேற்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லையிலையும் பாகிஸ்தான் எல்லையிலையும் மிகப்பெரிய அளவில் யுத்தம் நடக்குது. யுத்தம்னா என்ன? முஸ்லீம்களை இந்துக்கள் கொள்றாங்க, இந்துக்களை முஸ்லீம்கள் கொள்றாங்க, சீக்கியர்களை முஸ்லீம்கள் கொள்றாங்க, முஸ்லீம்களை சீக்கியர்கள் கொள்றாங்க, மாத்தி கொலைகள். 10 லட்சம் பேருக்கு மேலே இறந்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க சொத்துக்களை போட்டு எங்கெங்கெல்லாமோ ஓடினாங்க. அங்கேருந்து ரயில் வந்தது, பாகிஸ்தான்ல இருந்து ரயில் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா பிணங்களா இருக்கும். இங்கேருந்து போற ரயில் போய் சேர்றதுக்குள்ள பிணங்களாயிரும். தப்பிச்சா பெரிய விஷயம். அப்படி இருந்தது. அப்போ இந்திய இராணுவம் மேற்கு பகுதியில் போய் அங்கதான் கலவரம் ஆரம்பிச்சதுன்னு ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டாங்க. கிழக்கு பகுதியில் இராணுவம் இல்லை. காந்தி ஒரு நபர் நடைபயணம் போனாரு, அங்க கலவரமே நின்று போச்சு. காந்தின்னு ஒரு நபர் கையில துப்பாக்கி கிடையாது, பீரங்கி கிடையாது, போர் விமானம் கிடையாது, ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு நபர் 4 பேரை கதர் ஆடை கட்டிட்டு 4 பேரை கூட கூட்டிட்டு கம்பை ஊனிட்டு போனார். போர் நின்றுச்சு. எதனால் நடந்துச்சு? அங்க போய் நின்னா, ஒரு மனுஷன் போய் நின்னா, அவன் பேசினா கலவரம் நிற்குதுங்க. அவர் இந்து, ஒரு பேச்ச முஸ்லீம்கள் கேட்குறாங்க. இவர் ஒரு இந்து, ஒரு பேச்ச யூதர்கள் கேட்குறாங்க. இவர் ஒரு இந்து, இவருடைய பேச்ச சீக்கியர்கள் கேட்குறாங்க. மதிக்கிறாங்கல்ல, இதான ஆளுமை. ஆமா. ஒரு நாடே ஒரு மனுஷன் வந்து சொன்னா கட்டுப்பிடிச்சிங்க. இந்த மனுஷன் சொன்னா கட்டுப்பிடிச்சு, அந்த ஆள் சரி தவறு நீ 1000 விவாதம் பண்ணுங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? இந்தியாங்கிற ஒரு தேசம், ஒரு அதுக்கு காங்கிரஸுக்கு ஒரு ரோல் இருக்கட்டும், கம்யூனிஸ்டுக்கு ஒரு ரோல் இருக்கட்டும், பிரதான ரோல் காந்திக்கு உண்டா இல்லையா? இது ஒரு தேசமாக நீடித்து நிற்பதற்கு காந்தி காரணமா இல்லையா? அதனால அவர் தான் முகமா இருக்காரு. ஆமா, அதனாலதான் அவர் ஆளுமைங்கிறது அதாங்க. கத்தி, துப்பாக்கி, இந்த பில்டப், ஊடக பீரங்கிகளை வச்சுக்கிட்டு நீங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிற அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆகா ஓகோ, உலக நாடுகளே வந்து இந்தியாவுக்கு ஆதரவு வந்துருச்சு, அப்படி இப்படி. நீங்க ஒண்ணுமே வரலையே. இஸ்ரேல் மட்டும் ட்வீட் போட்டுக்கிறான், துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு ட்ரோன்களை கொடுக்குறான், ஆயுதங்களை கொடுத்துக்கிறான். துருக்கியோடைய விமானங்கள் எல்லாம் இந்திய விமான நிலையங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. சீனா வந்து பாகிஸ்தானுக்கு விமானங்களை கொடுத்து J-10, J-30 இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிற விமானங்கள். அதை வச்சுதான் ரஃபேலை வந்து அடிச்சு தள்ளியிருக்கிறான். அதோடைய ஷேர்லாம் ஏறி இருக்குதுன்னு சொல்றாங்க, ரஃபேலோட ஷேர்லாம் இறங்கிருச்சு அப்படின்றாங்க. சீனா கொடுத்துருக்குறான்ல, அவங்க துருக்கி கொடுத்துருக்குறான்ல. நமக்கு யார் வந்தா? நமக்கு என்ன ஆயுதங்கள் யார் கொடுத்தா? S-400ங்கிற ஏற்கனவே நம்ம வாங்கிட்டோம். 37,000 கோடி ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம். நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாதியை காலி பண்ணிட்டான் பாகிஸ்தான். வெறும் ட்ரோன் அனுப்பி, அவன் 2 லட்ச ரூபாய்க்கு ட்ரோன் அனுப்புறான். நம்ம 2 கோடி ரூபாய்க்கு 20 கோடி ரூபாய்க்கு மிசைல் அனுப்பி காலி பண்ணிட்டான். இந்த போர் தொடர்ந்து இருந்தா நம்மளுடைய வான் பாதுகாப்பே இல்லாமல் போயிருக்கும். அப்ப அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு ஒரு ஆதரவு சக்திகளா பல நாடுகள் வந்தது. நமக்கு ஏன் வரல? அமெரிக்கா ஏன் வரல? இந்த ட்ரம்ப் ஏன் வரல? ட்ரம்ப் அவரும் அமாரா தோஸ்துன்னு ரொம்ப சீன் போட்டீங்கல்ல. அவர் சமப்படுத்தினார்ல, இந்தியாவை செஞ்ச அவரோட நடவடிக்கை பாகிஸ்தான் நடவடிக்கை சமப்படுத்தல பேசினாரு. இந்தியாவுக்கு கண்டுக்க மாட்டேன்னாரு முதல்ல. இந்த வருஷம் 100 வருஷம், இந்த பிரச்சனை 100 வருஷமா இருக்குதுங்க. பிரச்சனை ஆரம்பிச்சோன்னு சொல்றாரு, இந்த பிரச்சனை 1000 வருஷமா இருக்குது. அதெல்லாம் அது அப்படிதான் இருக்கும். நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னாங்க முதல்ல. அப்புறம் ஏன் தலையிட்டாங்க? யார் அவங்ககிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணது? இவங்க சொல்றாங்களா பாகிஸ்தான் அடிச்சு அடியில பயந்துக்கிட்டு ஓடி வந்தாங்கன்றாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி அப்டேட் ஆயிருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களை தாக்க போறோம் அப்படின்னு முன்கூட்டியே அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டேன் அப்படின்றான். சரி, அவன் தீவிரவாதத்தை ஊட்டி வளர்க்குற நாடுன்றதை அவன் குற்றச்சாட்டு. அதை நீ சொன்னா அவன் தீவிரவாதி அங்க வச்சுக்கிட்டு இருப்பானான்னு சொல்லுங்க. இப்போ ட்ரம்ப் வந்து சமப்படுத்துறாரு, வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்க வராரு. என்ன சொல்லி தீர்த்து வச்சாரு? பிசினஸ், வியாபாரம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வந்துட்டானுங்க அப்படின்றாங்க. அடுத்த நாளே சவுதியில போய் அம்பானியை சந்திக்கிறாரு ட்ரம்ப். ஆமா, அங்க போய் அவந்தாலும் ஒரு பிசினஸ் மேனுங்க, கௌரவம்லாம் பார்க்க மாட்டார். வடகொரியாவை வந்து பகை நாடு போல டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிசினஸ் பேசலான்றான் அவன். உடனே வாங்க சிங்கப்பூர்ல மீட்டிங்,
அடுத்த மீட்டிங் மலேசியாவில் போய் பேசுனா அப்படி அவர் பிஸ்னஸ் அதான் முக்கியம். பிஸ்னஸை சொல்லி பாகிஸ்தானையும் கூப்பிட்டாரு வந்தாச்சு, இந்தியாவையும் கூப்பிட்டாரு வந்தாச்சுன்னா சரி. நான் அப்படி கேட்குறேன், இந்த பிஸ்னஸ் மூலமாக இந்தியர்களின் பெரும்பான்மை மக்கள் ஏதாவது பலன் அடைஞ்சிருக்காங்களா? நீங்கள் அமெரிக்கா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா? இல்லை. இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் அமெரிக்காவோட வியாபாரம் பண்ணலைங்க. யார் பண்றா? கார்பரேட்டுகள் பண்றாங்க. அதானி பண்றாரு இல்லையா, அம்பானி பண்றாரு. கார்பரேட் இதனால இந்த நாட்டு மக்களுக்கு வேற எந்த பயனுமே கிடையாது. கார்பரேட்டுகளுக்காகத்தானே நீ இந்த போரை நிறுத்திருக்கிற. வேற என்ன இதுல நாட்டுப்பற்று, தேசப்பற்று, இந்தியாவை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுத்தாச்சே. பம்புற மம்மியை பார்த்து பம்புறம் அமைச்சர்கள் மாதிரிலாம் பம்புறீங்க. ஏங்க ஒரு ட்வீட்டு போட்டு போறாங்க கட்சிக்காரங்க கோவத்துல. என் சொல்லணும் இல்லைங்க, அவங்க இந்த கட்சியோடைய மிக முக்கியமான ஆளு, மோடியோட விசுவாசி. நீங்க இந்த தேசத்தை டம்மி பண்ணும்போது அவங்களை எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும்? இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஆப்பிள் நிறுவனத்தை பற்றி சொல்றீங்க. எங்க மோடிஜி 11 வருஷமா நான் உலகம் முழுக்க சுத்தி அவர் போகாத நாடே கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலையும் போய் எல்லா தொழிலதிபர்கள் மீட்டிங் நடத்தி கெஞ்சிருக்கிறாரு. அதுல ஒருத்தன் வந்திருக்கிறான், நீ அதை போய் கலைச்சி விடுறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது எங்க கட்சிக்காரங்க கொதிச்சிட்டாங்க. எங்க தேசப்பற்று காரணமா அவங்க பேசிட்டாங்க, அதை விட்டுருங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? இல்லைங்க, இதுல ட்ரம்ப் ஏதாவது கோச்சிக்கிட்டாருன்னு கேட்குறேன். இல்லை, அவருக்கு அது பொய்யே சேராது. பொய்யே சேர்ந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அது இருக்கும். பாகிஸ்தான்ல திட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனா யாரும் கண்டிக்க மாட்டாங்க. இங்கே ஏன் நீ ஏன் பயப்படுறன்னு கேட்குறேன். ஏன் பயப்படுறன்னா அடுத்த முறை ஒன்று மீட்டிங் போட மாட்டான். ஏற்கனவே ஒன்று மதிக்கிறது இல்லை, அடுத்த முறை ஒன்று அமெரிக்கா கூட மாட்டான். இல்லை, ஏற்கனவே மதிக்கிறதுன்றது கூப்பிடாம இருக்கிறது வேற, இக்னோர் பண்றதுன்றது வேற. ஆனா ஒரு இன்டென்ஷனாவே தொடர்ச்சியா நான் தான் நிப்பாட்டினேன்னு சொல்லி எத்தனை நாள் 6 முறை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் தான் அந்த போரை நிறுத்துறேன், பிசினஸ் சொல்லி தான் போரை நிறுத்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இது இன்சல்ட் பண்றது தானே, டைரக்டா அவமானம் தானே படுத்துறாரு. சூடு சொரணை இருக்கிறவன் கேள்வி கேட்கணும்ல. இது அவரை மட்டும் இல்ல, நம்ம நாட்டையே அவமானப்படுத்துற மாதிரி தானே. இது நாட்டை தானே அவமானப்படுத்துறாங்க. இப்ப கேட்கணும்ல. அவ கேட்டா அப்படிதான் கேட்பான்னு சொல்ல வேண்டியதானே. நட்டா எதுக்குங்க அவங்ககிட்ட போய் அதை ட்வீட் எடுத்துருமான்னு சொல்றாரு. ஒரு வட இந்திய சினிமா நடிகை, அவங்க பாகிஸ்தான் பெண்ணாக ஒரு வேடத்துல நடிக்கிறாங்க. நடிச்சதுக்காக அவங்களுக்கு மேல விமர்சனங்கள் பாஜக இந்த அம்மா தான் திட்டுச்சு. இந்த அம்மாவே கங்கனா ரனாவத் தான் திட்டுச்சு. ஓகே, சங்கிகள் எல்லாருமே சேர்ந்து திட்டினாங்க. நீ எப்படி பாகிஸ்தான் கொடியை பிடிச்சு வரலாம்? பாகிஸ்தானியாக சொல்லி சொல்றேங்க. ஆமா, அவ ராக்கி சாவந்த் அந்த நடிகை பேரு. அவங்க ஒரு பாகிஸ்தான் கேரக்டரா நடிக்கிறார். ஒரு பாகிஸ்தானிய பெண், இந்தியர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிருக்கிறாங்க. நீ இந்திய பெண் அப்படி பாகிஸ்தான் கொடியை பிடிக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அம்மா கேக்குது, நான் பாகிஸ்தானிய நடிக்கிறேன்னா பாகிஸ்தான் கொடியை தானே பிடிப்பேன், இந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, அவங்க ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப கங்கனாகரத்துக்கு இவங்க ஒரு வார்த்தை சொல்றாரு நட்டா, இவங்களுக்கு ஒட்டுமொத்த கும்பலுமே சங்கி கும்பலுமே மிரட்டல் விடுறாங்க, எல்லாம் நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு பேசினா நான் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றேன், வெளிப்படையா சொல்றேன், நீ என்ன பண்றவன்னு பார்ப்போம், ஜெய் பாகிஸ்தான் ஒரு தைரியமா பேசுறாங்க. அவங்க உளமாற ஆதரிக்கல, ஆனா நீ என்ன இப்படி பண்ணு நினைச்சா பண்ணுவேன்றாங்க. இல்லைங்க, ஜெய் பாகிஸ்தான் சொன்னா என்ன தப்புன்னு கேட்குறேன். இல்ல, அந்த தைரியம் ஏன் இவங்களுக்கு இல்லைன்னு நான் கேட்குறேன். யாருக்கு? கங்கனா ரனாவத்துக்கோ இவங்களுக்கோ. அவங்க தைரியம் கிடையாதுங்க. அவங்க ஒரு பிறப்பால் ஒரு ப்ரிவிலேஜ் பெற்ற சமூகங்கள்ல இருந்து வந்தவங்க. அப்படித்தானே இருக்கிறாங்க. வடக்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர்கள் எல்லாமே இந்த மாதிரி பின்னணி கொண்டு. தமிழ்நாடு தென்னிந்தியாவில் தான் பார்ப்பனர் எல்லா சமூகங்கள்ல இருந்து பல்வேறு தொழிலதிபர்கள் வந்திருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் வந்திருக்கிறாங்க, கல்வியாளர்கள் வந்திருக்கிறாங்க, அறிவிச்சிகள் வந்திருக்காங்க. வடக்க போனீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி ஏற்கனவே 2000 ஆண்டுகளாக சௌகரியங்களை பெற்ற சமூகங்கள்ல இருந்து வர்றாங்க. அந்த சிஸ்டம் குலைந்து விடக்கூடாது. அதுதான் இந்து தர்மம், அதுதான் சனாதன தர்மம், அதுதான் இந்தியாவின் நெறி. அதை பாதுகாக்கிறதுக்காகத்தான் பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் அப்படி பேசாம வேற எப்படி பேசுவான்? இந்துக்கள் வெளிப்படையாமல் பார்த்துக் கொள்வது மட்டும்தான் இந்துத்துவ கொள்கை. இந்துக்கள் முன்னேறாமல் பார்த்துக் கொள்வதுதான் இந்துத்துவ கொள்கை. இதன் மூலமாக இந்தியா முன்னேறாமல் பார்த்துக் கொள்வதுதான் இந்துத்துவ கொள்கை. அப்படித்தானே? தமிழ்நாடு ஏங்க முன்னேறிச்சு? தமிழ்நாட்டுல நீர்வளம் இருக்குதா? கங்கை மாதிரி பிரம்மபுத்திரா சொந்த நீர் ஆதாரமே கிடையாது. நீர் ஆதாரமே பெருசா கிடையாதுங்க. முழுசா ஆண்டு முழுக்க ஓடக்கூடிய நதிகளே நமக்கு கிடையாது. காவிரி வத்தி கிடக்குது. வைகை ஆத்துல தண்ணி இல்லை இல்லையா? கள்ளழகருக்காக தண்ணியை கொண்டு பம்பெல்லாம் வச்சு பைப்பெல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அந்த தண்ணி திறந்து விடுவாங்க. இந்த பக்கம் போறங்க பாலாறு பக்கம் தண்ணி இல்லை, அந்த பக்கம் தாமிரபரணியில தண்ணி இல்லை.
அந்த அந்த பக்கம் சவுத்துல போனீங்க அப்படின்னா கோடை காலங்கள்ல பெரும்பாலும் நாட்கள்ல வந்து குளங்கள்ல ஏரிகள்ல தண்ணி இருக்காது. இப்படி ஒரு மாநிலத்தை வச்சுட்டு நம்ம முன்னேறி இருக்கிறோங்க. எதனால முன்னேறணும்? சமூக நீதியை வச்சு. அப்ப அந்த கொள்கையை தானே நீங்க பேசணும். என்னைக்காவது பேசியிருக்கிறாங்களோங்க? அவங்க நோக்கம் அது கிடையாதுங்க. மக்களை வந்து மதம் மதம் மதம்னு சொல்லி, நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப இந்துக்களின் முன்னேற்றம்னு ஏன் அவங்களால சிந்திக்க கூட முடியல? இந்துக்களை பாதுகாக்கிறேன்னு தானே சொல்ற, ஏன் பாதுகாக்கணும் எங்களை? இப்போ அதுல வெறும் ஆப்பிள் நிறுவனத்தை வந்து இங்க முதலீடு செய்வேனான்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இன்னைக்கு வந்து அங்க அமெரிக்காவில் வாழ்ற இந்தியர்கள், அங்க வந்து வேலை செய்யறவங்க, அங்க தங்கி இருக்கிறவங்க, அவங்க வந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புறதுக்கு, அவங்க குடும்பத்தினருக்கு அனுப்புறதுக்கு 5% வந்து வரி வச்சிருக்காங்க. இதற்கும் அப்படி ஒரு வரியை விதிச்சது கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், அதுல பெரும்பான்மையா இருக்கிறவங்க வந்து இந்துக்கள் தான். இந்துக்கள்லயும் பார்ப்பனர்கள். இது வந்து ஒரு பெரிய தாக்குதல், ஒரு பெரிய நெருக்கடியில. அதுக்கு கைமாறாக நாம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு வரி இல்லாம பண்ணிருக்கிறோம். 0% அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அதிகாரிகள் அறிவிப்பதற்கு முன்னாடியே ட்ரம்ப் அறிவிச்சிட்டார். இந்தியா வந்து நம்மளுக்கு வரி சலுகை பண்ண போறாங்கன்றத ட்ரம்ப் அறிவிச்சிட்டார். இந்தியாவோட வரி இல்லாத வணிகம் செய்ய போறோம், இந்தியாவில் நமக்கு வரி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். ஆப்பிள் பேசுனது நேத்து, இன்னைக்கு வரி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். இதான் பதிலடி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா பதிலடி? செமையா இருக்குல்ல? காலில் விழுந்து கிடக்கிறார்கள். ஏன் அதில் அந்த உயர் சாதிகளுடைய நலன்கள் தான் அவங்களுடைய நலன். அமெரிக்காவில் இருக்க 35 லட்சம் இந்துக்கள் இருக்கிறாங்க அல்லது இந்தியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இருந்து போய் நிறைய பேர் இருப்பாங்களா? பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து அப்படி போயிருப்பாங்க. இதெல்லாம் அவள் தான் அங்கே ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு இங்கே பூஜை பண்ணாங்க, யாகம் பண்ணாங்க, வேள்விகள் பண்ணாங்க, விரதம் இருந்தாங்க, சிலை வச்சாங்க. உண்மையா இல்லையா? இப்போ ஒரு ஆப் வச்சிட்டாரு 5% வரி. இப்போவும் அவங்க ஜாலரா தான் போடுவாங்க, விமர்சனம் பண்ண மாட்டாங்க. மோடி என்ன நினைக்கிறாரோ அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறது அமெரிக்கா வாழ் இந்தியர்கள். ரொம்ப விமர்சிக்க மாட்டாங்க. இப்போ அந்த வரியை வந்து ஏத்துப்பாங்களா? 5% வரி ஏத்துப்பாங்க. எங்களை மோடியும் வந்து அதை எதிர்த்து பேசுறதோ இல்லை பின்வாங்க சொல்லி கேட்கறது, அறுக்கிறது எல்லாம் கிடையாது. அவங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவாங்க. விமர்சனங்களும் கிடையாது. எங்க பேச்சுவார்த்தைன்னா என்னங்க? நான் ஒண்ணுல விட்டு கொடுப்பேன், நீ ஒண்ணு விட்டு கொடு, இதானே சமரசம்னா? அதுதான் ஒரு உடன்பாடு வர்றது. அப்படித்தானே உடன்பாடு. நான் வந்து 70% வரி போட்டுக்கிறேன், சரி அதை குறைச்சிக்க 50 மாத்திக்கோ. நான் உனக்கு 50 போட்டுக்கிறேன்ல, அதை குறைச்சி 40 மாத்துறேன், இதானே? ஆமா. இங்க என்ன நடக்குது? உனக்கு நான் வரி போட்டுக்கிறேன், நீ எனக்கு வரி இல்லாம பண்ணிருன்னு இருக்கிறான். இது சரண்டர் இல்ல, சரண்டர் தான். அதைத்தான் சொல்றேன், இது சரண்டர். இவங்களுக்கு முதுகெலும்பே கிடையாது. விஸ்வகுருங்கிறதெல்லாம் நம்மளை ஏமாத்துறது. எப்படி சங்கராச்சாரிய வந்து லோக குருன்னு ஏமாத்துறாங்களோ, அது போல விஸ்வகுருன்னு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. தவிர அங்க பேச மாட்டேன்றாங்கல்ல. அங்க பேசணும்ல. நாங்க தான் விஸ்வகுரு, நாங்க சொல்றதை நீ கேட்கணும் சொல்லணும்ல. விஸ்வகுரு தானே அங்க ஆளணும், அவர் தானே கட்டளை போடணும், அவர் தானே அறிவிக்கணும். அமெரிக்காவுக்கும் ஈராக்கும் சண்டை நடந்த போது இந்தியா போய் அறிவிச்சுதா? பஞ்சாயத்து பேசிச்சா? நீ பேசுற இடத்துலயே கிடையாது. அது அவங்க 2 பேர் தானே உடன்பாடுக்கு வந்து சொல்ல முடியும். இந்தியா எப்படி வெளில வந்து சொல்ல முடியும்? எங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை வரும்போது அமெரிக்கா சொல்றான்ல, நீ தானே விஸ்வகுரு. யார் விஸ்வகுரு? நீ விஸ்வகுருவா, ட்ரம்ப் விஸ்வகுருவா? நடைமுறையில் ட்ரம்ப் தான் விஸ்வகுரு. அவர் தான் மன்னர், அவர் தான் உலகத் தலைவர். நீ ஏத்துக்கிட்ட. இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் 3வது நாட்டின் தலையீடு ஏற்க முடியாது. யாருடைய நிலைப்பாடு? இந்தியாவோட. ஜவஹர்லால் நேருடைய நிலைப்பாடு. அவர் தானே நவீன இந்தியாவின் முதல் பிரதமர். அவர் சொல்லிட்டார். இந்திரா ஒரு கொள்கை பொறுப்பும் அதான் நமக்கு. இந்திரா காந்தி வந்தாங்க அப்போ அதானே, ராஜீவ் காந்தி வந்தப்போ அதானே, வாஜ்பாய் வந்தப்போ அதானே. இப்ப மட்டும் என்ன? எல்லாரையும் விட நீங்க தானே பெரிய ஆளுன்னு சொல்றீங்க. கங்கனா ரனாவத் சொல்றாங்க, 1947 இந்தியாவுக்கு கிடைத்த சுதந்திரம் என்பது பிச்சை. யாரு? வெள்ளைக்காரன் நமக்கு பிச்சை போட்டு போயிட்டான், நம்ம பிச்சை வாங்கிட்டோம். உண்மையான சுதந்திரம் இப்ப கிடைச்சிருக்குது 2014. அதான் மோடி பிரதமர். ஆமா, அதைத்தான் சுதந்திரம்னு சொல்றீங்க. அப்ப சுதந்திரம் அடைந்த ஒரு நாட்டின் தலைவர் இல்லையா அவரு? அவர் என்ன ஏற்கனவே இருக்கிற நிலைப்பாட்டை விட இன்னும் மேல போயிருக்கணும்ல? அப்படி இல்லையே. 3வது நாட்டின் தலையீடு வந்துருச்சு, அமெரிக்காவின் தலையீடு வந்துருச்சு. அமெரிக்கா சொல்றத 2 நாடும் கேட்டிருக்குது. அவங்க சொன்னதை கேட்டுட்டு நீங்க வந்து போரை நிறுத்திருக்கீங்க. நான் போரை ஆதரிக்கல. இல்ல, அவங்க சொன்னதை கேட்டு ஒரு மத்தியாசனம் பண்ணி பண்ணலாம், நல்ல விஷயம். அதை யார் அறிவிக்கணும்? அதுதான் சொல்றேன். அது யார் அறிவிக்கணும்? 2 நாடுகளும் சேர்ந்து அறிவிக்கணும். 3வது நபர் இருந்தாலும் கூட 3 பேரும் சேர்ந்து கூட உட்காந்து அறிவிக்கலாம்ல. இந்தியாவில தான் உட்காந்து சொல்லணும்னு அவசியம். நியூயார்க் கூட போகலாம்.
வாஷிங்டன் கூட போகலாம், அல்லது ஐக்கிய நாடுகள் சபையில போய் கூட நீ உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் பேசுகிறோம், ஒரு உடன்பாடு வந்துருச்சு அப்படின்னு கூட அறிவிக்கலாம்ல. ட்வீட் போடுறாருங்க. உங்கள் 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை ஒரு ட்வீட் மூலமாக தீர்க்கிறார் அமெரிக்க அதிபர். எப்படி இருக்குது? ரொம்ப அவமானகரம். உங்க ஒருத்து இவ்வளவுதாயா, நான் ட்வீட் போட்டுனா நீங்க போற நிறுத்திட்டீங்க. சூப்பர் இல்ல? அதிகாரம், எந்த அதிகாரத்தை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை. அதுல ஏதோ ஒரு பொண்ணு வந்து, ஒரு நடிகை வந்து கோச்சுக்கிட்டாங்க. அதுவும் அப்படி நடந்துகிட்டதுக்காக இல்லை, ஆப்பிள் நிறுவனம் வேண்டாம்னு சொன்னதுக்காக கோச்சிக்கிறாங்க இல்லையா? அதுக்கும் நீ குறுக்க போய் ஏம்மா என்னம்மா ட்ரம்ப்பை போய் பேசுற, நீக்கிருமான்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த அம்மா அதையும் கூச்சம் இல்லாம வெளியே சொல்லுது. மொத்த நாடும் சரணடைந்து விட்டது. நாட்டுக்கே அவமானம் இல்லை இது. நீ என்ன பெருமை தேடி தந்துட்டீங்க நாட்டுக்கு? நான் ஒரு இந்திய குடிமகன், நீங்க ஒரு இந்திய குடிமகன், உங்களுக்கு இது பெருமையா இருக்குதா? என்ன ஏதோ ஒரு நாடு, ஏதோ ஒரு நாட்டுடைய அதிபர் இந்த நாட்டுடைய போற ஒரு ட்வீட் மூலமா நிறுத்துறாரு, உங்களுக்கு பெருமையா இருக்குதா? இல்ல இல்லையே, அவமானம் அல்ல இருக்கு. நீ என்ன பெருமை தேடி தந்துட்டீங்க விஸ்வகுரு? இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பாக உங்க கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.